ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். நம்ம யூடியூப் சேனலில் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதன்படி தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் மொத்தம் 440 கல்லூரிகளுக்கும் அதிகமாக இருக்குது. அதில் முதல் 50 இடங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளை பற்றி இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் ஒரு கல்லூரியை பற்றி முழு தகவல்கள் சொல்லும், சரியா? ஸோ இந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கல்லூரி வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஸ்ரீபெரும்புதூர். இந்த கல்லூரிக்கு நம்ம வெற்றி கேரக்டர் கொடுத்துருக்கக்கூடிய ரேங்கிங் அப்படின்றது 17, சரியா? ஸோ இந்த கல்லூரியை பற்றி முழு தகவல் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கல்லூரி மட்டும் இல்லை, நம்ம யூடியூப் சேனலில் போடக்கூடிய எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் சேர விருப்பப்பட்டால் அந்த கல்லூரிக்கு நேராக சென்று பாருங்கள். ஃப்ரண்ட் ஆஃபீஸை மட்டும் பார்க்காதீங்க, முழு கல்லூரியும் சுற்றி பாருங்கள். மிக முக்கியமாக நீங்கள் எந்த கோர்ஸில் சேர போகிறீங்களோ அந்த கோர்ஸுக்குரிய லேப், ஒர்க் ஷாப், மற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருக்கான்னு பாருங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டுக்கோங்க. பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸை பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, காலேஜை பற்றி, கோர்ஸை பற்றி, இல்லை அட்மிஷன் ப்ராசஸை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதில் உங்களுக்கு கொஸ்டினை டைப் பண்ணி அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா நேரடியாக நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி சொல்லுவாங்க, சரியா? ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி இந்த கல்லூரியை ரீச் பண்ணுறது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அக்ரிடேஷன் என்ன, கீ ஸ்ட்ரென்த் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கல்லூரியை பற்றி என்ன சொல்கிறாங்க, காலேஜ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளவு, சேஃப் கட் ஆஃப் மார்க் என்ன அப்படின்ற முழு தகவலையும் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சுருக்கமாக SVCன்னு சொல்லுவோம். இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1219, சரியா? இது 1985ஆம் ஆண்டே ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான இன்ஜினியரிங் கல்லூரியில் இதுவும் ஒன்று. இது ஒரு பிரைவேட் அட்டானமஸ் கல்லூரி, சரிங்களா? சென்னை டு பெங்களூர் ஹை ரோடில், பெண்ணலூரில், ஸ்ரீபெரும்புதூரில் இந்த கல்லூரி அமைஞ்சிருக்கு. இதோடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. பட் இப்போதைக்கு வெப்சைட் ஒர்க் ஆகலை, சீக்கிரம் சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ இந்த கல்லூரிக்கு எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் நேஷனல் ஹைவே 48ல் போகணும், அதாவது சென்னை டு பெங்களூர் ஹைவே. ஸோ ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி நீங்கள் போகணும், சரிங்களா? நீங்கள் லேண்ட்மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெண்ணலூர் பூனமல்லியை தாண்டினதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்ரீபெரும்புதூர் பார்க்குறத நீங்கள் வச்சுக்கோங்க. இருங்காட்டுக்கோட்டை அல்லது பெண்ணலூர் ஏரியா எப்படி எங்கே இருக்குது அப்படின்றத கேட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் மேப்பில் பார்க்குங்க, சரியா? ஸோ இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ரோட்டில் போனீங்கன்னா, அதாவது ஸ்ரீபெரும்புதூர் நோக்கி போகும்போது லெஃப்ட் சைடில் இருக்கும், அதாவது ஹைவேல லெஃப்ட் சைடில் இருக்கும், சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ பெரிய சைனேஜ் வச்சுருப்பாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் வந்து பெரியதிங்கன்னா பெருசாகவே இருக்கும். ஸோ கண்டுபிடிக்கிறது ஒன்றும் சிரமமான காரியம் கிடையாது. நீங்கள் அங்கே யார்கிட்ட கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பழமையான கல்லூரி, சரியா? இது சென்னை சென்ட்ரல்லேருந்து 35லேருந்து 40 கிலோமீட்டர் இருக்குது. ஏன்னா 2-3 ரோட்டில் போகலாம். அதே மாதிரி தான் ஏர்போர்ட்லேருந்து 30 to 35 கிலோமீட்டர் இருக்கும். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பக்கத்தில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கேருந்து போகும்போது கிட்டத்தட்ட 1 to 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா நாங்கள் போனது பீக் ஹவர்ஸ், சரிங்களா? கிட்டத்தட்ட காலையில் ஒரு 10 மணி போல் போனோம். ஸோ 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ மற்ற நேரம் போனால் கொஞ்சம் டைம் குறையும்னு நான் நம்புகிறேன், ரைட்டா? ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். AADSல 120 சீட்ஸ் இருக்குது, பயோடெக்கில் 60 சீட்ஸ் இருக்குது, சிவிலில் 90 சீட்ஸ் இருக்குது, கெமிக்கலில் 60 சீட்ஸ் இருக்குது, CSE 180 சீட்ஸ் இருக்குது, EEEல 120 சீட்ஸ் இருக்குது, ECEல 180 சீட்ஸ் இருக்குது, ITயில் 120 சீட்ஸ் இருக்குது, மெக்கானிக்கலில் 60 சீட்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதில் 60 சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மெரைன் இன்ஜினியரிங்கில் 30 சீட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ அக்ரிடேஷன் பொறுத்த வரைக்கும் NRF ரேங்கிங்கில் 2023 151 to 200 பேண்டில் இருக்குது. நாக் அக்ரிடேஷனை பொறுத்த வரைக்கும் A+ வாங்கியிருக்காங்க. இந்த கல்லூரிக்கு வந்து 2032 வரைக்கும் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம UGC ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கல்லூரியில் ஒரு பாசிட்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட், அதாவது மற்ற ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், கேம்பஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு பாசிட்டிவ் லேர்னிங் என்விரான்மெண்ட்டை கொடுக்குது. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு வந்து நம்ம இந்த கல்லூரிகளெல்லாம் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா எப்போதுமே பிளேஸ்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஒரு 20 கல்லூரிகளை, டாப் 20 காலேஜஸ் வந்து நம்ம எப்போ லிஸ்ட் பண்ணாலும் சரி, இந்த கல்லூரி அந்த பிளேசஸ்க்குள்ளே வந்துடும், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முன்னாடி ட்ரெஸ் கோடு வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் கோடை கொஞ்சம் தளர்த்திருக்காங்க. அதேமாதிரி டீச்சிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், ஹை குவாலிட்டி டீச்சிங் இருக்கும். அதேமாதிரி ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஜேர்னல்ஸு, அதாவது லைப்ரரி யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஈஸியாக இது பண்ணிக்கலாம், சரிங்களா? அதேமாதிரி சுத்தமாகவும் சுகாதாரமும் கேம்பஸ் இருக்கும். டிஸ்லைக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சிட்டிக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா
1.5 மணி நேரம் ஆயிரும். ஸோ அதோட லொக்கேஷன் வந்து மிகப்பெரிய ட்ராபேக். பட் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் 95% அட்மிஷன் போட்டுறாங்க. ஸோ லொக்கேஷன் மற்றவங்களுக்கு பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். அதேமாதிரி ஹாஸ்டலில் கொடுக்கக்கூடிய ஃபுட் குவாலிட்டி வந்து ஓகேவாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், அங்கே இருக்க மாணவர்கள் சொன்னது. அதேமாதிரி ஹாஸ்டலை பொறுத்தவரைக்கும் கேட் பாஸ் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அது கொஞ்சம் அநாயகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த கல்லூரியோட கீ ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அகாடமிக் ரிசோர்ஸஸ் தான். இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய லைப்ரரி, 1338 ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி. ஸ்கொயர் ஃபீட் இல்லைங்க, மீட்டர். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1,04,694 புக்ஸ் இருக்குது, 1725 சீரீஸ் இருக்குது. இது போக நிறைய ஜேர்னல்ஸ் வந்துட்டுருக்கு, ஏஇ, ஏசிஎம், ஏஎஸ்எம்லாம். ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இது ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ 11 டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியால் ரெகக்னைஸ்டு ரிசர்ச் சென்டராக அறிவிக்கப்பட்டிருக்கு. இங்கே 79 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸும் 207 ரிசர்ச் ஸ்காலர்ஸும் இருக்கிறாங்க. சரிங்களா? பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்போதுமே ஒரு ரிசர்ச் சென்டர், அதாவது ஒரு காலேஜோடு சேர்ந்து ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கண்டிப்பாக இம்ப்ரூவைஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் அவுட்புட் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 47 பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து இந்த கல்லூரியோட ஸ்காலர்ஸ் பேரில் இருக்குது. கிட்டத்தட்ட 847 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 28 எக்ஸ்ட்ரீம் ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஎஸ்டிசி, எஸ்ஐஆர்பி, டிஐஇ, என்பிஹெச்எம், இஸ்ரோ இவங்க ஃபண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 26 ப்ராஜெக்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் இனோவேஷனுக்காகவே இந்த கல்லூரி 3 லட்ச ரூபா வரைக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கல்லூரியிலே பார்த்தீங்கன்னா எஸ்பிசிஏ இன்னோவேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஒரு அமைப்பே அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கீ ஸ்ட்ரென்த்து. காலேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அஃப்கோர்ஸ் சென்னை சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஃபீஸ் வந்து கூட இருக்கும். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கல்லூரி ஃபீஸ், கல்லூரி கட்டணம் மற்ற எல்லா ஃபீஸும் சேர்த்து வந்து 1,77,000 வந்து 1,82,000 வரைக்கும் இருக்குது. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 1.25 lakhs வந்துடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் கடந்த வருடம் 2024, அதாவது கடந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 46.47 lakh per annum வாங்கியிருக்காங்க. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 5.70 வந்து வாங்கியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போதுமே இந்த கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் வந்து டீசென்ட் ரெக்கார்ட்லேயே இருக்கும். அதன்படி பார்த்திங்கன்னா 90.2% வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ரெக்ரூட்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஜெயண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அமேசான், எல்ஏ டெக்னாலஜி, விப்ரோ, டிசிஎஸ், டொலைட், டிஎக்சி, காக்னிசன்ட், அக்சென்ச்சர், ஹனிவெல், ஏலியன்ஸ், ஃபோர்ட், எம்ஆர்எஃப், இன்ஃபோசிஸ், ஐபிஎம் இந்த மாதிரி ஜெயண்ட் கம்பெனிஸ் வந்து இங்கே வர்றாங்க. சரிங்களா? ஸோ கடைசி நம்ம பார்க்க போகிறது சேவ் கட் ஆஃப் மார்க். ஸோ இது வந்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஓசி வந்து பார்த்திங்கன்னா 193 to 94 வரைக்கும் வரலாம். பிசிக்கு வந்து 190 to 191 வரலாம். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 187 வரைக்கும் வரலாம். எம்பிசி பொறுத்த வரைக்கும் 187 வரலாம். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 171 வரலாம். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 143 வரலாம். சரிங்களா? ஸோ நான் ஏற்கனவே ஒரு 2-3 மாணவர்கள் கேட்டாங்க, சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் கொடுக்குறீங்களா சார், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுங்க அப்படின்றாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்தேன்னா வீடியோட லென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, இதை வச்சு மற்றதை வந்து நீங்கள் ஒரு அசஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.